இப்ப நான் ஜாப குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலான்ட்டு இருக்கேன். ஆனா இது கரெக்ட்டான டைமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் எப்ப ஜாப ஃபுல்லா குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம்? நான் பண்ற அனாலிசிஸ்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. இருந்தாலும் நான் ஜாப் போய்க்கிட்டு இருக்கேன். எனக்கு ஜாப்ல ரொம்ப பிரஷர் இருக்கு. என்னோட அனாலிசிஸ் தான் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதே. நான் ஜாப குயிட் பண்ணிட்டு நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலான்ட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஜாப குயிட் பண்றதுக்கு. ஒருவேள ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் பண்ணலைன்னா, அப்ப நான் என்ன பண்றது? அகைன் நான் ஜாப் சர்ச் பண்ண முடியாது. ஜாப் நெறைய பேத்துக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதே மாரி தான் எனக்கும் இருக்கும். ஃபுல் டைம் ட்ரேடரா இருந்தா ப்ராஃபிட் பண்ண முடியுமா? முடியாதா? பார்ட் டைம் ட்ரேடரா இருக்கிறப்பவே என்னால வர லாஸ ஏத்துக்க முடியல. இதுல நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆயிட்டேன்னா, கண்டிப்பா என்னால லாஸ ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் எனக்கு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும். இந்த மாரிலாம் தாட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். நீங்க ஆல்ரெடி இன்ட்ரோ பார்த்திருப்பீங்க. ஸோ, இதத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்ப ஜாப் குயிட் பண்ணலாம்? ஒருவேள ஜாப் குயிட் பண்ணா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி நெறைய பேத்துக்கு ஆசை இருக்கும். இருந்தாலும் ஜாப குயிட் பண்ணிட்டா, ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் என்னால ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா என்ன பண்றது? ஒருவேள லாஸே ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நான் அத எப்படி மேனேஜ் பண்றது? ஏன்னா, இப்பலாம் நெறைய பேத்துக்கு ஜாப்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது. நம்ம சாதாரண ஜாப் நெறையா கிடைக்குது. நம்ம படிச்சதுக்கு ஏத்த மாரி ஜாப் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு படிச்சதுக்கு ஏத்த மாரி ஒரு ஐடிலயோ, ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா, நீங்க அத குயிட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்கேஸ் நீங்க அத குயிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், ஒரு வேள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் செட் ஆவலன்னா, அகைன் நீங்க போய் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நெறையா ப்ராசஸ் இருக்கும். இன்டர்வியூ அது இதுன்னு சொல்லிட்டு. அதுலலாம் செலக்ட் ஆகி நீங்க அகைன் ஒரு ஜாப்க்கு போகணுங்கிறது இம்பாசிபிள் கிட்டத்தட்ட. அது இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்லி நெறைய பேத்த பார்த்தீங்கன்னா, ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும். நான் ஜாப குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு 9 டூ 5 ஜாப் போறவங்க, ஏன் ஜாப குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி நெனைக்கிறாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஜாப் போயிட்டு இருக்கிறவரா இருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஏன் நம்ம வந்து ஜாப குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகுறோம்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒருவேள காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, இதுக்கப்புறம் தான் நான் ஜாபே போகணும் அப்படின்னு இருக்கவங்க இத வாட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதோட ஃபீல் புரியாது. ஏன்னா, நீங்க இன்னும் ஜாபுக்கே போகல. ஒருவேள ஜாப் போயிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீல் புரிஞ்சிருக்கும். நான் ஏன் குயிட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி. இல்ல ஸ்கூல் ஸ்டூடண்ட் இத வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜாப் விட்டுட்டு ஏன் போறாங்கன்னு சொல்லிட்டு புரியாது உங்களுக்கு. இப்ப நான் கிளியரா சொல்றேன். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். இந்த மாரி ஒரு பெரிய கம்பெனில பிளேஸ் ஆகணும். நம்மளும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்ஜினியரா இருக்கணும். நல்ல ஒரு ஐடி வேலைக்கெல்லாம் போகணும். டெவலப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கனவு இருக்கும். நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் சைடு இருப்பாங்க. அக்கவுண்டன்ட் ஆகணும் அப்படிலாம் கனவு இருக்கும். ஆனா, அது எல்லா பேத்துக்குமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, எல்லா பேத்துக்குமே நடக்காது. அதுக்காக நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போட்டி இருக்கும். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெறையா போட்டி இருக்கும். இன்டர்வியூலயே பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு 20 பேர் தான் தேவைப்படுவாங்க. ஆனா, அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 1000, 2000 பேர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிப்பாங்க லைன்ல. அந்த 20 பேருக்கான இடத்துக்கு 2000, 3000 பேர் பார்த்தீங்கன்னா நிப்பாங்க இன்டர்வியூக்கு. நீங்க அந்த 3000 பேத்துலருந்து ஃபில்டர் ஆகி அந்த 20 பேத்துக்குள்ள வரணும்னா, அது ரொம்பவே கஷ்டம். நீங்க இத ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி இருந்து பிளேஸ் ஆகி ஒருத்தவங்க உள்ள போயிருவாங்க. உள்ள போனோனயுமே அவங்களுக்கு அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புடிச்சிருக்கும். இதுதான்டா நம்ம ஜாப், இதுதான் நம்ம கனவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா போக போக என்ன ஆகும்ன்னு சொன்னா, அவங்க குடுக்குற ஒர்க் பிரஷர்னால இவங்களுக்கு ஏன்டா இந்த வேலையில சேர்ந்தோன்ற மாரி ஆயிரும். சும்மா கிடையாது. இப்போ ஒரு ஐடி ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா நெறையா பிரஷர் பண்ணுவாங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை சொல்லுவாய்ங்க. "நீ இத பாரு, இத பாருங்குவாய்ங்க." நீங்க உங்க டைம் பார்த்தீங்கன்னா 9 டூ 5 தான் இருக்கும். ஆனா 5:00 மேல தான் நீங்க அங்க தான் அப்பதான் வேலையே பண்ணுவீங்க. 6 மணி, 7 மணி, 8 மணி வரைக்கும்லாம் நீங்க வேலை பார்த்துட்டு தான் வர மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு புடிக்காது. ஏன் அவங்களுக்கு பிடிக்காது? ஓவர் டைம் பார்க்குறது அப்டின்னா, அவங்க வர்றது கரெக்ட்டா தான் வருவாங்க. 9 மணிக்கு தான் வருவாங்க. ஆனா விட்றது அதே மாரி விடணும்ல. 5 மணிக்கு விடமாட்டாங்க. 7 மணி, 8 மணிக்கு தான் விடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனா இருக்கும். அவங்க ஜாப சீக்கிரம் குயிட் பண்ணணும்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே வர சொல்லுவாய்ங்க. இந்த ஒர்க்க முடிச்சே ஆகணும்னு ரொம்ப பிரஷர் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடமாவே இருக்க முடியாது. வீட்டுக்கு வந்தாலுமே இப்ப ஐடி ஜாப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுக்கு வந்தாலுமே அடுத்தடுத்து என்ன டெவலப் பண்ணணும்னு சொல்லி தான் படிக்கணும். நம்ம ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. ஏன்னா, நம்ம படிக்காம விட்டுட்டோம்னா, நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணலன்னு வைங்க, நமக்கு அடுத்து வர்றவன் நம்மள தாண்டி போயிருவான். நம்ம வெளிய வந்துருவோம். அதுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த நண்பன் படத்துல சத்யராஜ் சொல்லுவார்ல, "லைஃப் இஸ் த ரேஸ். ரன் ரன்." இல்லன்னா பின்னாடி வரவன் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். அதே கான்செப்ட் தான் இந்த ஜாப்லலாம் இருக்கும். ஐடி ஜாப்ன்னு கிடையாது. எந்த ஜாப் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க பின்னாடி வரவன் எப்புட்றா உங்கள தட்டி விட்டுட்டு போலான்னு தான் நெனப்பான். ஸோ இந்த மாரிலாம் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. இன்னும் நான் சொல்லாத ரீசன்ஸ்லாம் இருக்குது. நெறைய பேத்துக்கு நடந்திருக்கும். இந்த ரீசன்ஸே போதும்.
இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஜாப குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். ஃபுல் டைம் ட்ரேடர்ன்னு கிடையாது. வேற ஏதாச்சும் ஒரு ஜாப்புக்கு போகணும்னு நெனைப்பாங்க. ஆனா ட்ரேடிங் தெரியுங்கிறனால ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும். ஏன்னா, அதுல வர மணி இதுல நமக்கு நெறையா தானே வருது. ஏன் அத நம்ம குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம்னு சொல்லி தான் நெனைப்பாங்க. இந்த மாரி தாட்ஸ் ஜாப் குயிட் பண்ற தாட்ஸ் யாருக்கு அதிகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த பார்ட் டைமா ட்ரேடிங்கு, யூடியூப் இந்த மாரி நெறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப குயிட் பண்ணணுன்ற மைண்ட் செட் அதிகமா இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது ஜாப் விட்டா அப்படின்னு இருக்கவங்க, என்னதான் அடிச்சாலும், என்னதான் திட்டினாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நகரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு இன்கம் வரப்போகுது. ட்ரேடிங்லேருந்து வந்துட்டு இருக்கு, யூடியூப்லேருந்து வந்துட்டு இருக்குன்றப்ப, அவங்க பிரச்சனை இல்ல. ஈஸியா ஜாப குயிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா அப்படி ஜாப குயிட் பண்ணிட்டு, எனக்கு ட்ரேடிங் இருக்கு, யூடியூப் இருக்கு, இந்த மாரிலாம் நெறைய பேர் நம்பி வருவாங்க. ஓகேவா? இப்ப இந்த வீடியோல நம்ம ட்ரேடிங் பத்தி பார்க்கறனால யூடியூப் வேணாம். ட்ரேடிங் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்பி வராங்கல்ல. இவங்க பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜாப் குயிட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கல்ல. இவங்க பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, உடனே பார்த்தீங்கன்னா ஜாப குயிட் பண்ணிருவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. அதுலருந்து ப்ராஃபிட் வருமா? வராதான்னு சொல்லலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கப்போ கூட ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனா, ஃபுல் டைமா வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்திருக்காது. இதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க பார்ட் டைமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப, அவங்க மந்த்லி ஒரு ஜாப் போயிருப்பாங்கல்ல, அந்த ஜாப்லேருந்து மந்த்லி அவங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால இந்த ட்ரேடிங்ல வர லாஸ் பார்த்தீங்கன்னா, அது பெருசா தெரியாது அவங்களுக்கு. அந்த மந்த்லி வருதுல்ல அமௌண்ட்டு, அது வந்து ஈக்குவல் பண்ணிரும். இதுவே அவங்க ஜாப விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு தொடர்ந்து 1 மந்த் இல்லன்னா 2 மந்த் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ரொம்பவே எமோஷனலி வீக் ஆயிருவாங்க. பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. 2 மந்த்ஸ் கூட வேணாம். ஒரு 1 ஆர் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாவே பயந்துருவாங்க. என்னடா 2 நாள்லயே நமக்கு இப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இவ்வளோ லாஸ் ஆயிப்போச்சு. இதே மாரி தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆக்சுவலா அவங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தாவே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, 2 நாள் லாஸ் பண்ணனால பயந்து போயி, பிளான் எல்லாம் மாத்தி வேற மாரி பண்ண ஆரம்பிச்சு, 3ஆம் நாள், 4ஆம் நாள் லாஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல இருக்க எமோஷனல் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, இதுதான். நீங்க ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் ஆகுறப்போ உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல்ல இருக்கும். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் பயம் வந்துரும். பயம் வரனால ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நீங்களே தேவையில்லாத விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சு, நீங்களே லாஸ் பண்ணிருவீங்க உங்க கையாலேயே. நெக்ஸ்ட் ஜாப் குயிட் பண்ணலான்னு ஐடியால இருக்காங்கல்ல, அவங்க எந்த மாரி டயத்துல குயிட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு கம்பெனில இருந்து ஜாப குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 இயர், 2 இயர்க்கு உண்டான சேவிங்ஸ் இருக்கணும். இன்கேஸ் நீங்க ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட, அந்த சேவிங்ஸ எடுத்து நீங்க உங்க ஃபேமிலிய ரன் பண்ணணும். அதுக்கான சோர்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சேவிங்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆயிட்டு இருக்கணும். உங்களுக்கு இப்ப ட்ரேடிங்ல மட்டுமே இன்கம் வந்துட்டு இருக்கக்கூடாது. ட்ரேடிங்க விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒண்ணு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூபு, இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோஷன் பண்றது, இல்ல பார்ட் டைமா வேற ஏதாச்சும் நீங்க ஒரு ஒர்க் பண்ணலாம். வீட்ல இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ஏதாச்சும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி குடுக்குறது யாருக்காச்சும். இந்த மாரிலாம் நீங்க பண்ணணும். ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு ஒரு இன்கம் வரணும். ட்ரேடிங் இல்லாம ஒரு இன்கம் பார்ட் டைமா வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இந்த இன்கம் வந்து ஜாப்லேருந்து வர மாரி கிடையாது. இது உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம். மந்த்லி உங்களுக்கு ஒரு 5K வந்துரும் அப்படின்ற மாரி சொல்றேன். அப்ப இந்த மாரி இன்கம் வரணும்னா நான் ஜாபே போயிருப்பேன்ல ப்ரோ அப்பன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஜாப்ங்கிறது நீங்க காலையில 9 மணிக்கு போயிட்டு, சாயந்தரம் 6 மணி, 7 மணிக்கு வருவீங்க. ஆனா இந்த இன்கம் நான் சொல்ற ஆல்டர்னேட்டிவ் இன்கம்ங்கிறது வேற. நீங்க வேற சைடு பிசினஸ் மாரி பண்ணி ஏதாச்சும் ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணணும். அத சொல்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நான் ஜாப விட்டுட்டேன். ட்ரேடிங் தான் பண்ண போறேன். சார்ட் முன்னாடி உட்கார போறேன். என்ட்ரி எடுக்க போறேன். எக்ஸிட் ஆக போறேன். இதுதான் என்னோட வேலை. இத விட்டா எனக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு என்ட்ரி எடுக்க போறேன். என்ட்ரி எடுத்துட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ தூங்க போறேன். இந்த மாரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டே இருக்கணும். ஜெனரேட் ஆகிட்டே இருக்கணும். ட்ரேடிங்க தவிர்த்து. இந்த மாரி நடக்கிறப்ப என்ன நடக்கும்னா, உங்களுக்கு எமோஷனல் ரொம்பவே கண்ட்ரோல்ல இருக்கும். எமோஷனல் தான ரீசன் லாஸ்க்கு. இந்த மாரி பண்றப்போ உங்களுக்கு எமோஷனல் பார்த்தீங்கன்னா வீக் ஆகாது. பரவால்ல இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. எனக்கு தான் மந்த்லி என்னோட சைடு பிசினஸ் ஒண்ணு இருக்குல்ல. அதுலேருந்து ஒரு 5K வந்துட்டு தானே இருக்கும். நான் அதுலேருந்து எப்படியாச்சும் நான் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். 3 ஒன் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸு. கமிட்மெண்ட்ஸ்னா இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கலாம். உங்களுக்கு குழந்தை 2 குழந்தை இந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல. உங்க ஃபேமிலி இருப்பாங்கல்ல. அவங்கலாம் நீங்க பார்த்துக்கணும். குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த மாரிலாம் நெறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இது எல்லாமே பார்க்கணும். கிராசரிஸ் இதெல்லாம் வாங்கணும்ல. இந்த மாரி கமிட்மெண்ட்ஸ நீங்க ஹேண்டில் பண்ண முடியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுக்கு தான் சொல்றேன் சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ன ஃபாலோ பண்ணாவே மிச்சம் எல்லாத்தையுமே நீங்க ஓவர் கம் பண்ணிறலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரலாம். என்னைய பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு, எந்த ஒரு ஜாபையும் குயிட் பண்றதுன்னா குயிட் பண்ணுங்க.
குயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒர்க்காக இருந்தாலும் போய் பார்க்கலாம் தாராளமாக. அதுக்கு முக்கியமான ஒன்று சேவிங்ஸ் இருக்கணும். ஒரு 1 இயர் 2 இயருக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஃபேமிலி இருந்தால் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு உண்டான மணி இருக்கணும். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்கு உண்டான மணி இருக்கணும். சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் இருக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். யாரெல்லாம் ஜாப் குயிட் பண்ணணும்னு நினப்பாங்க, எப்போ ஜாப் குயிட் பண்ணலாம், ஒருவேளை ஜாப் எதுவுமே தெரியாமல் குயிட் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாப் குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும், இல்லை ஃபுல் டைம் ஏதாச்சும் நான் எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும்னு நினச்சேன்னா சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.